உங்களுக்கு தெரியும் நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 4 வாரங்கள் கர்ப்பமாக இருப்பீர்கள். கருவின் சரியான நேரத்தை சுட்டிக்காட்டுவது மிகவும் கடினமாகும். மருத்துவர் சுமாராக கணக்கிட உங்கள் 40 வாரத்தின் கர்ப்பத்தின் ஆரம்பத்தில் முதல் நாள் உங்கள் கடைசி மாதவிடாய் காலம் முதல் நாள் கொடுப்பார். நமது உடல் ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்கள் போது கர்ப்பத்திற்கு தயாராகும். 14வது நாளில் மாதவிடாயின் போது கருப்பையில் இருந்து முட்டை வெளியேற்றப்படும். கருத்தரித்தல் அடுத்த 7 நாள் சாளரம் ஏற்படுகிறது என்றால் பின்னர் நீங்கள் கர்ப்பம் தரிக்க முடியும். கருவுற்ற முட்டை கருமுட்டை குழாய் கீழே வரும் மற்றும் கருப்பை சுவர் இணைக்கப்பட்ட இடத்தில்தான் கருமுட்டை தனது 9 மாதங்களை கழிக்க வேண்டும். முதல் மாத இறுதிக்குள் குழந்தை ஒரு கடுகு விதை அளவு இருக்கும். கரு என்று அழைக்கப்படும் கருவுற்ற முட்டை இது உடலின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அமைக்கும் சிறப்பு கலங்களை உருவாக்க தொடங்கும். இது குழந்தை ஊட்டமளிக்கும் செயல்பாடு எடுத்துக்கொள்ளும் நஞ்சு கொடி உருவாக்கும். கர்ப்பமாக இருக்கும் தருணத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டியவை: மருத்துவ சோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் மற்றும் மருத்துவரை பார்த்து கர்ப்பத்தை உறுதி செய்யப்பட வேண்டும். முகப்பு கர்ப்ப பரிசோதனை. இந்த சோதனை ஒரு கர்ப்பிணி பெண்கள் சிறுநீரில் ஹார்மோன் HCG புரோக்கர்கள் முன்னிலையில் கண்டுபிடிப்பதன் மூலம் கர்ப்பம் கண்டறிதல். இந்த சோதனை ஒரு தவறவிட்ட மாதவிடாய்க்கு பிறகு 2 முதல் 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டும். இரத்த சோதனை மூலம் கர்ப்பம் கண்டறிய முடியும். மீண்டும் கர்ப்பமுள்ள பெண்களின் இரத்த ஹார்மோன் HCG புரோக்கர்கள் இருப்பதை அறிந்தால் உங்கள் மருத்துவரிடம் உங்கள் முதல் வருகை ஒருவேளை உங்கள் கர்ப்ப உறுதிப்படுத்த இருக்கும்.